விவாகரத்துக்கு பின்னாடி ரொம்ப நாள் கழிச்சு பொண்ணு பார்த்த சந்தோஷத்துல ஷாப்பிங் கூட்டிட்டு போய் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்த முகமது ஷமி. இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி ரொம்ப நாளைக்கு அப்புறமா தன்னோட பொண்ணு ஐராவை சந்திச்சிருக்காரு. ஷாப்பிங் கூட்டிட்டு போய் பொண்ணுக்கு பிடிச்ச பொருட்களை எல்லாம் வாங்கியும் கொடுத்திருக்காரு. கிரிக்கெட் வீரர்களோட தனிப்பட்ட வாழ்க்கை கொஞ்சம் வருத்தப்படக்கூடியதா தான் இருக்கு. அதுக்கு ஒரு சிலரோட வாழ்க்கைய உதாரணமா சொல்லலாம். ஹர்திக் பாண்டியா, முகமது ஷமி, ஷிகர் தவான் கல்யாண வாழ்க்கையில இருந்து விவாகரத்து வாங்கி விலகி இருக்காங்க. இதனால அவங்க எதிர்கொண்ட மனவேதனை ஏராளம். பெத்த பிள்ளைகளை பிரிஞ்சு தனிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி ஒரு கிரிக்கெட் வீரர் ரொம்ப நாளைக்கு பின்னாடி தன்னோட பொண்ண சந்திச்சு என்னவெல்லாம் பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? இந்திய அணியோட வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி 2023வது வருஷம் நடந்த ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பைக்கு பின்னாடி காயம் காரணமா கிரிக்கெட்ல இருந்து விலகி இருக்காரு. இதுவரைக்கும் ஒரு தொடர்ல கூட இடம்பெறவே இல்ல. வரக்கூடிய 2025வது வருஷம் நடக்க இருக்கக்கூடிய உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில இடம்பெறுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம IPL 2025 தொடர்லயும் இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர ஷமி தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பல ஏற்றத்தாழ்வுகளை சந்திச்சிருக்காரு. கருத்து வேறுபாடு காரணமா ஷமி தன்னோட மனைவி ஹசின் ஜஹான விட்டு பிரிஞ்சிருந்தாரு. இதன் காரணமா ஷமி தன்னோட அன்பு மகளான ஐராவை சந்திக்கவே முடியல. இதுக்காக பல தடவை வருத்தப்பட்டிருக்காரு. இந்த நிலையில தான் நீண்ட நாட்களுக்கு பின்னாடி ஷமி ஐராவை சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பொண்ண ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போய் கேட்டதை எல்லாம் மகளுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. இது தொடர்பான வீடியோவை ஷமி தன்னோட சமூக வலைதள பக்கத்துல பகிர்ந்திருக்காரு. அந்த வீடியோவுல ஷமி அப்புறம் ஐரா 2 பேரும் ஒன்னா சுத்துறத பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு பின்னாடி தன்னோட பொண்ண சந்திச்சேன். ஐரா ரொம்பவும் பெரியவளாயிட்டா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இப்போ பெங்களூரு NCAல தீவிர பயிற்சியில ஈடுபட்டு வரக்கூடிய ஷமி பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர்ல இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுவரைக்கும் 64 டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடின முகமது ஷமி 229 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்காரு. அதே மாதிரி 23 T20 போட்டிகள்ல விளையாடி இருக்கக்கூடிய ஷமி 24 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்காரு. இந்த நிலையில முகமது ஷமி கிட்ட இருந்து விவாகரத்து பெற்ற அவரோட முன்னாள் மனைவி ஹசின் ஜஹான் இதுக்கு எதிர்வினையாற்றி இருக்காங்க. இது பத்தி அவங்க சும்மா விளம்பரத்துக்காக தான் ஷமி அந்த வீடியோவை பகிர்ந்திருக்காரு. என்னோட மகளோட பாஸ்போர்ட் காலம் முடிஞ்சிருச்சு. புது பாஸ்போர்ட்டுக்கு ஷமியோட கையெழுத்து தேவைப்பட்டுச்சு. அதுக்காக என்னோட பொண்ணு அவரோட அப்பாவை சந்திச்சா. ஆனா ஷமி கையெழுத்து போடல. என்னோட மகளை கூட்டிக்கிட்டு ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்காரு. ஷமி எந்த நிறுவனத்துக்கு விளம்பரம் செய்யறாரோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த கடையில இருந்து என்னோட பொண்ணு ஷூ அப்புறம் ட்ரெஸ்ஸ வாங்கியிருக்கா. ஷமி அந்த கடையில இருந்து வாங்குற எந்த பொருளுக்கும் பணம் செலுத்த தேவையே இல்ல. அதுக்காக தான் அங்க கூட்டிட்டு போயிருக்காரு. என்னோட பொண்ணு கிட்டார் அப்புறம் கேமரா வேணும் அப்படின்னு கேட்டிருக்கா. ஆனா அதையெல்லாம் அவரு வாங்கி கொடுக்கல. ஷமி எப்பவுமே தன்னோட பொண்ண பத்தி விசாரிச்சதே இல்ல. அவரு எப்பவுமே தன்னோட வேலையில மட்டும்தான் கவனமா இருப்பாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்னோட பொண்ண அவரு சந்திச்சிருக்காரு. ஆனா அப்போ எதையுமே பதிவிடல. இப்போ சமூக வலைதளத்துல பதிவிட வேற எந்த வீடியோவும் இல்ல அப்படிங்கறதால இப்போ அத பதிவிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காங்க.